ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جاء مطهرا وبوجه أمينة بدا متهللا وحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صافي المبارك وردنا يوم نشور أنت غفار الخطايا والذنوب بالموبقات أنت ستر المساوي ومقيل الآثارات بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وعليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم நாயக கோமான் அவர்களின் அல்மத்துல் அக்பரை அலீமுஷ் ஷானை ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நமக்கு அல் குர்ஆனுல் கரீமின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃபில் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் நாயக கோமான் அவர்களுடைய ரிஃபாத்துல் அக்பர் ஹய்யுல் கய்யுமான அல்லாஹு தபாரக் வ தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியாவில் அதாவது அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூலர் ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுடைய மகா கௌரவம், மகா விசேஷம், மகா மாட்சிமை, மகா அந்தஸ்து எந்த அளவுக்கு அலா ஷானில் மகா உயர்வான நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய
இபாதுகளாகிய நமக்கு இந்த ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா பிஷாரத்து ஷரீஃப் செய்யறான். வரஃபஅனா லக திக்ரக். ஒரு விஷயத்தை நாம ரொம்ப கவனமா விளங்கணும். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய மகா பேர் ஆற்றலை, அதாவது அல்லாஹ்வுடைய குவத்தை, அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான ஒரு மகா கௌரவத்தை, அல்லாஹ்வுடைய ஒரு மகா விசேஷமான ஒரு கௌரவத்தை பற்றி அல்லாஹ் பயான் செய்வதாக இருந்தால் அங்க அல்லாஹ் அதாவது சிங்குலர் டென்ஸ் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பயன்படுத்த மாட்டான். நான் அல்லாஹ் சொல்ல மாட்டான், நாம்னு அல்லாஹ் சொல்லுவான், ஜமுல் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு விஷயத்தை என்ன, இப்போ நான் தண்ணி குடிச்சேன், நான் வந்துட்டு என்ன அது பண்ண இது பண்ண நான் சொல்றது அது வேற விஷயம். நாம செஞ்சோம், நாம். அப்ப அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த இடத்துல வரஃபஅனா லக திக்ரக்ங்கற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பேர் ஆற்றலை பற்றி அல்லாஹ் இந்த இடத்தை என்ன இல்ஹார் ஆக்குறான். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா கௌரவம் ரிஃபாத் ஷரீஃப் ஹதரத்துல் இலாஹியாவுல எந்த அளவுக்கு ஆலாவானதுங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி தர்றான். சொல்லி தரும்போது அல்லாஹ் எப்படி சொல்றான், வரஃபஅனா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறான். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த இடத்துல ஸாத் இலாஹி ஸாத் முஹம்மதிட்ட மாஷா அல்லாஹ் கிதாப் செய்யும். இங்க அல்லாஹ்வுடைய முகாத்தபு யாருன்னு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். மாஷா அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக். வேர்ட் டு வேர்ட், லஃப்ல் இந்த ஆயத்து ஷரீஃபை தஃப்சீர் செய்றாங்க அஹ்லு பைத் அத்ஹார் நபவி, ஜெத்த ஹாஜா மொயினுத்தீன், ஜெத்த கௌசுல் ஆலம், சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் அலைனா பரகாத் மின்ஹு ஃபி தாரின் ஆமீன். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் பயான் செய்றாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாமா காது இயால் ஷிஃபாவுல மாஷா அல்லாஹ் ஷிஃபா ஷரீஃப்ல இந்த பயானா ஷரீஃபை பதிவு செய்றாங்க. இப்போ நாம அல்ஹம்துலில்லாஹ் பேசுற சப்ஜெக்ட் ஷிஃபா ஷரீஃப்ல அல்லாமா காது இயால் பதிவு செஞ்சிருக்கிற சையதுனா இமாமுத் தாரீன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய பயானாத் இர்ஷாதாத் தய்யிபா. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பயான் செய்றான், வரஃபஅனா லக திக்ரக். ஓ ஹபீப் அக்ரமே, தங்களுடைய திக்ர் ஷரீஃபை தங்களுக்காக நாம் உயர்த்தி இருக்கிறோம். நாம் உயர்த்தி இருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் பேசுறான், என்னுடைய ஹபீபே தங்களுடைய ரிஃபாத், தங்களுடைய திக்ர் ஷரீஃபை, தங்களுடைய திக்ர் ஷரீஃபை, அதாவது திக்ரே முஹம்மதை நல்ல கவனிக்கிறீங்க, திக்ரே முஹம்மதை வரஃபஅனா லக திக்ரக். ஓ ஹபீப் அக்ரமே, ஹபீப் நாயகமே, தங்களுடைய திக்ர் ஷரீஃபை தங்களுக்காக நாம் உயர்த்திருக்கிறோம். திக்ர் ஷரீஃபை அல்லாஹ் தபாரக் வ தஆலா இங்க கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸாத் ஷரீஃபுடைய அஸமத்தை பற்றி அல்லாஹ் பேசல. ரசூலுல்லாஹ்வுடைய ஸாத் ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய ஸாத் ஆலியா, ஸாத் மைமூனத்துல் ஆலியா உடைய ரிஃபாத் ஷரீஃப் பற்றி அல்லாஹ் பேசல. அந்த ஸாத் மைமூனத்துல் ஆலியாவை திக்ர் செய்யக்கூடிய திக்ர் ஷரீஃபை பற்றி அல்லாஹ் பேசுறான். வரஃபஅனா லக திக்ரக். ஓ ஹபீப் நாயகமே, தங்களுடைய திக்ர் ஷரீஃபை தங்களுக்காக நாம் உயர்த்தி இருக்கிறோம்.
இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்றாங்க, மாமானா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் எந்த வஸ்துக்கள் மீதெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா வஸ்துக்களை விடவும் அல்லாஹ் மகா உயர்வாக ஆக்கியிருக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய zikr ஷரீஃப. மாஷாஅல்லாஹ். என்னங்க, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஏதாவது வஸ்து உண்டா? எவனுக்காவது அப்படி சிந்தனை வந்தாலும் காபிரா போயிடுவான். அப்ப அந்த வஸ்து யாரு படைச்சா? காலிக் யாரு? அல்லாஹ் தான் காலிக்குல் ஆலமீன். எல்லா சிருஷ்டிகளையும், ஆல் கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண கிரியேட்டர் யாரு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் தக்லீக் செய்யாத, அல்லாஹ் கிரியேட் பண்ணாத எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஷையும் என்ன செய்யாது, அது உருவாகாது. யார் அதை உருவாக்கணும்? அல்லாஹ் தான் உருவாக்கணும். மாஷாஅல்லாஹ். கிரியேட்டர் யாரு? அல்லாஹ் தான். மாஷாஅல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் எத்தனை வஸ்து அஷியாவுகளை படைச்சிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய படைப்புல மாஷாஅல்லாஹ் என்ன இப்ப ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, உலகத்துல என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா எவ்வளவு படைப்பை படைச்சிருக்கிறானோ, அதாவது வானலோகம் பூலோகம், வானம் பூமியில அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளவு இருக்குதோ அத்தனை படைப்பையும் 10% ஆக்கினான். அத 10% ஆக்கின. மாஷா அல்லாஹ். அதுல 9% மாஷா அல்லாஹ் யாரு? மலக்குகள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். மீதம் உள்ள 1% தான் எல்லா படைப்பும் இருக்குது. அல்லாஹ்வுடைய எல்லா மஹ்லூகாத்தையும், குல் மஹ்லூகாத்தையும் 10% ஆக்குனா, 10% ஆக்குனா, அதுல 9 ஹிஸ்ஸா யார் இருக்கிறா? மலக்குகள் தான் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் பயான் செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமா நாயகம் சொன்ன திருவாக்கு. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, பயான் செய்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பும் மாஷா அல்லாஹ் 10% ஆக்குனா, அதுல 9% மலக்குகள் தான் இருக்கிறாங்க. 1% தான் இந்த பூமியில, நிலத்துல உள்ளது, கடல்ல உள்ளது, காட்டுல உள்ளது, மலையில உள்ளது, வானத்துல உள்ள மற்ற படைப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன மற்ற எத்தனை கேலக்சி இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, புரிஞ்சா, நட்சத்திரங்கள் இருக்குது, எல்லாம் சேர்த்து 1% தான். மலாயிகா தான் என்ன 9% இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக். ஓ ஹபீப் அக்ரமே, தங்களுடைய திக்ர் ஷரீஃபை தங்களுக்காக நாம் அதை உயர்த்தி இருக்கிறோம். நாம் மாஷா அல்லாஹ் ரிஃபாஅத்ல ஆக்கி இருக்கிறோம். அப்போ என்ன மானாங்க, அல்லாஹ்வுடைய அதிகாரம் எந்த வஸ்துக்கள் மேல எல்லாம் இருக்குதோ அதுலயே முடிச்சிடணும். மாசி வல்லான்னு ஒன்று இருந்தால், கைருல்லா ஒரு படைப்புன்னு ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இல்லாமல் அந்த படைப்பு இல்லை. ஏன்னா அந்த படைப்பை அது வானலோகத்தில் இருக்கட்டும், பூலோகத்தில் இருக்கட்டும், எந்த கேலக்சியில் இருக்கட்டும், மாஷா அல்லாஹ், கண்ணால பார்க்க முடிஞ்சதா இருக்கட்டும், கண்ணால பார்க்க முடியாம நம்ம ஜஹர்னஷீன் பண்ணக்கூடிய அஷியாவுகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அல்லாஹுவை தவிர உண்டான உயர்ந்த தாழ்ந்த அர்வாஹ்ல இருந்து, மலாய்க்கால இருந்து, அம்பியாக்கள் இருந்து, ஆல் கிரியேஷன்ஸ், எல்லா ஜமீ மஹ்லுகாத் எல்லாத்தையும் தஹ்லீக் பண்ண ஹாலிக் யாரு? ஹாலிக்குல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா தான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தவிர வேற ஹாலிக் யாரும் கிடையாது. அல்லாஹ் தஹ்லீக் செய்யாத எந்த ஒரு படைப்பும் என்ன அந்த படைப்பு உருவாகாது. அப்போ அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் சிருஷ்டித்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளை விடவும், மாஷா அல்லாஹ், எல்லா படைப்புகளை விடவும், நபிமார்களை விட, ரசூல்மார்களை விட, உலுல் ஆஸ்மரை விட, மலாயிகா, ஆலா, மாஷா அல்லாஹ், அர்ஷ், குர்சி, லௌஹ், கலம், எத்தனை படைப்பு இருக்குதோ அத்தனை படைப்புகளை விடவும் நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃபை அல்லாஹ், நல்ல விளங்கணும், திக்ர் ஷரீஃபை அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஆலாவாக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாயகத்துடைய திக்ர் ஷரீஃபே எல்லா படைப்புகளை விட அல்லாஹ் ஆலாவாக்கி இருக்கிறான்னா
அப்ப தாத்து ஷரீஃப் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளா தரஜால வச்சிருக்கோம். புரியுதா? நாயகத்துடைய தாத்து ஷரீஃப். இப்ப நம்ம ரசூலுல்லாஹ் திக்ர் செய்யறோம். இப்ப இது என்ன? திக்ரே முஹம்மத். இது மாஷா அல்லாஹ் என்ன? திக்ரே முஹம்மத். இந்த திக்ரே முஹம்மத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய ஹதரத் ஷரீஃப்ல எப்படி இருக்குது? அல்லாஹ்வால் தக்லீக் செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் கிரியேட் பண்ணப்பட்ட, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விடவும் மாஷா அல்லாஹ் ஆலா அர்ஃபா மகாம்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஹபீப் அக்ரமான ரூஹுல் வஜூத் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் நாயகத்துடைய திக்ர் ஷரீஃப் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ரிஃபாத் ஆக்கியிருக்கிறான். திக்ர் ஷரீஃப் எதப்பா? திக்ர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் திக்ரே முஹம்மதுடைய ஆலி ஷான். திக்ரே முஹம்மதுடைய ஆலி ஷான். அல்லாஹ் இடத்துல யாரு காலிக்கோ, யாரு மாலிக்கோ, யாரு இலாஹுவோ, யாரு மஅபூதோ அந்த ரப்புல் இஸ்ஸத் இடத்துல நம்மை இல்லாமையில் இருந்து உருவாக்கி உருகுடுத்து தரிபடுத்தி நம்மை பரிபாலனை செய்யக்கூடிய நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கக்கூடிய இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா இடத்துல மாஷா அல்லாஹ் திக்ரே முஹம்மதுடைய ஷான். நல்லா திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஜாத்தே முஹம்மதிய பத்தி அல்லாஹ் இங்க பேசல. அந்த ஜாத்த மைமூனத்துல் ஆலியாவை திக்ர் செய்யக்கூடிய திக்ரே முஹம்மதி பத்தி அல்லாஹ் பேசுறான். மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். திக்ரே முஹம்மதுடைய ரிஃபாத் ஷரீஃபே அல்லாஹ் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துடைய அண்டர்ல உள்ள எல்லா மக்லூகாத் எல்லா அஷியாவுகளை விட மாஷா அல்லாஹ் திக்ரே முஹம்மதுடைய அல்மத் ஷரீஃபே அல்லாஹ் அர்ஃபா மகாம்ல வச்சிருக்கிறான்னு சொன்னா அப்ப ஜாத்தே முஹம்மதுடைய ரிஃபாத்துல் அக்பர் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த அளவுக்கு அவன் ஆலாவா ஆக்கியிருப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலிய்யில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத் ஷரீஃபுடைய ரசூலுல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா ஃபசுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி புக்ரத்தன் வ அஸீலா. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه سلم تسليما كثيرا كثيرا. سبحان الله. الله رب العزة رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم ذات மைமூனத்துல் ஆலியாவுடைய திக்ர் ஷரீஃபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரஃபஅனா லக திக்ரக்குன்னு பயான் செய்யறான்னு சொன்னா அப்ப அந்த ذات ஷரீஃபுடைய ரிஃபாத்துல் அக்பர் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த அளவுக்கு ஆளாவாக்கி இருக்கும். சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலுஹு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு அற்புதமான முறையில அவன் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஷான் மர்தபாவை நமக்கு பயான் செஞ்சாராம். அஹ்லு பைத் அத்ஹார் நபவி இமாமுத் தாரைன் சையதுனா ஜத்துல் கரீம் குர்ரத்தைனி பல்ஜாய் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹு ஃபித்தாரன் ஆமீன். நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அற்புதமான முறையில நமக்கு என்ன பயான் செய்து கொடுக்கறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலா வரஃபஅனா லக திக்ரக்னு சொல்றான். மாஷா அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக் அதுடைய அக்ஸரான அதிகமான பயானாத்துகள் இருக்கு குர்ஆன் ஷரீஃப்ல. என்ன ஒரு அக்ஷரத்தை கூட ஒரு லஃபல் ஒரு அக்ஷரம் ஒரு வார்த்தை இல்ல ஒரு எழுத்துக்கு கூட யார் என்ன செய்ய முடியாது, பயான் செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியாது, முடிக்க முடியாது. காரணம் அது அல்லாஹ்வுடைய கலாம். அது சொல்ல 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 அதுல இருந்து என்ன விஷயங்களும் விளக்கங்களும் வியாக்கியானங்களும் பொங்கி வந்துகிட்டே இருக்கு. மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய ஒரு அக்ஷரம் ஒரு லெஃபல் இருக்குது. அந்த ஒரு லெஃபல் மாஷா அல்லாஹ் என்ன லெஃபல் முன்னாடி
பசிபிக் ஓஷனை வச்சா கூட என்ன, அந்த ஓஷன் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு லெவல்ல ஒரு பார்த்து கூட ஓஷன் என்ன ஈக்குவல் ஆக முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வானது அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனுல் கரீம். அந்த குர்ஆனுல் கரீம்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பயான் செய்யறான், வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக். இந்த இடத்துல என்ன 3 விஷயம் இருக்கு. அல்லாஹ் 3 சப்ஜெக்ட் சொல்றான். வரஃபஅனா ஒரு போர்ஷன், வரஃபஅனா அடுத்தது லக திக்ரக், மூணு சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்றான். வரஃபஅனா நாம் உயர்வாக்கி இருக்கிறோம், வரஃபஅனா நாம் உயர்த்தி இருக்கிறோம், லக தங்களுக்காக. நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுறான், ஹபீப் நாயகமே, ஹபீப் அக்ரமே, தங்களுக்காக திக்ரக், தங்களுடைய திக்ர் ஷரீஃபை, மாஷா அல்லாஹ், தங்களுடைய திக்ர் ஷரீஃபை, வரஃபஅனா லக திக்ரக், மாஷா அல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்யறாங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இங்க அவனுடைய இபாதுகளாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் இர்ஷாதாத் தய்யிபா செய்யறான். என் அடியார்களே, என்னுடைய ஹபீப் நாயகத்துடைய திக்ர் ஷரீஃப், மாஷா அல்லாஹ், என்ன என்னுடைய தஹ்தல இருக்கிற, என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை விடவும் என் ஹபீப் அக்ரமுடைய திக்ர் ஷரீஃபை நான் ரிஃபாத்துல ஆக்கி இருக்கிறேன், மாஷா அல்லாஹ், நான் மாஷா அல்லாஹ் ரிஃபாத்துல ஆக்கி இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம திக்ர் செய்யறது, ரசூலுல்லாஹ் நாம என்ன செய்யறது, திக்ர் ஷரீஃப் செய்யறது எவ்வளவு பெரிய மகா விசேஷமான விஷயம்னு அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தரோம். காலையில மனுஷன் முடிச்சா ராத்திரிக்கு தூங்குற வரைக்கும் என்ன எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை பத்தி என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மம்ஃபாத்தும் ஒரு ஃபாய்தான் ஒரு பெனிஃபிட்டும் உண்டாகாத எத்தனையோ விஷயங்களை பத்தி அவன் சிந்திச்சு அவன் நேரத்தை எல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன அங்க போறங்கிறான், இங்க போ, எதுக்கடா போற, ஒரு 10 நாளைக்கு டூர் போயிட்டு வரேன், ஒரு 5 நாளைக்கு டூர், ஏண்டா போற, ஒரு ஜாலியா போறான். அட முட்டாள் மூதேவி, உனக்கு சந்தோஷம் அதுல இல்லடா. சரி 10 நாள் போயிட்டு வர, போயிட்டு வந்த பிறகு அந்த சந்தோஷம், அந்த 10 நாள் போயிட்டு வந்த சந்தோஷம் எத்தனை மாசத்துக்கு உனக்கு அப்படியே அது ஸ்தம்பிச்சு எத்தனை மாசத்துக்கு நிக்க வந்துட்டான் சந்தோஷம். டூர் போறவன் திரும்பி வரும்போது 9 ஃபித்னாவோட 1000 சண்டையோட சில பேர் வருவான். ஃபேமிலியா சேர்ந்து போவான் டூர் போறேன்னு சொல்லிட்டு, திரும்பி வரும்போது என்ன பலாயோட வருவான். விளங்குச்சா? இந்த லட்சணமான இந்த முசீபத்து பிடிச்ச விஷயங்கள் ஈடுபடுறது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் ஒண்ணுமே தெரியாட்டி கூட மதீனத்து முனவரால ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல குதுசியால குப்பத் ஹதரா ஷரீஃப், பச்சை குப்பா ஷரீஃப் கொஞ்ச நேரம் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இரு மாஷா அல்லாஹ். அந்த குப்பத் ஹதரா ஷரீஃபுடைய அந்த முபாரக்கான பசுமையில அந்த ஹதர் ஷரீஃப்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய கல்பையும் ரூஹையும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பசுமையாக்கிடுவான். குப்பத் ஹதரா ஷரீஃப் நம்ம என்ன யாது பண்ணா போதும் மாஷா அல்லாஹ். அடே குப்பத் ஹதரா ஷரீஃப் இல்ல, மதீனா முனவராங்கிற சிந்தனை மட்டுவை. மதீனா ஷரீஃப் எப்படி இருக்கணும், மதீனாவுடைய ஹுப்சூரத், அதாவது வெரி பியூட்டிஃபுல், அந்த ஹுஸ்ன ஜமால் உனக்கு என்ன ஜஹன்ல வராக்கட்டி, திங்கிங்ல வராக்கட்டி கூட பரவாயில்லை, நோ ப்ராப்ளம் சார். என்ன செய்ய, மதீனா ஷரீஃப் எப்படி இருக்கும், அதோடைய அந்த தெய்வீக பேரழகு. ரஹ்மத்துல் ஆலமீன் सरकार दो जहान सयाए लामकान ज़ीनत फर्श ज़मीन जानशीना शबरीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम दरबार कुदसिया आस्थान मुनव्वर माशाअल्लाह எப்படி ஜல்வா அஃப்ரோஸா இருக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் கல்புல நினைச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ். எல்லா துனியாவுடைய கவலை, கபருடைய கவலை, ஆகிரத்துடைய கவலை, எல்லா கவலையும் அல்லாஹ் நீக்கி வச்சு எல்லா ஹம்மையும் கம்மையும் ஹுஸ்னையும் எல்லா விதமான தில்லத்தையும் அல்லாஹ் நம்மளோடு போக்கி எல்லா ஜிஹத்திலையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குத்ஸியா ஜொலிஜொலிக்கக்கூடிய மதீனத்து முனவராவுடைய துர்பத் ஷரீஃபுடைய பரக்கத்துல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு மாஷா அல்லாஹ் சகீனத்தை கொடுத்து நமக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுத்துருவான் மாஷா அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை கொடுத்துருவான் மாஷா. அப்போ ஜிக்ரே முஹம்மதுடைய மூணாம் தரமா இப்போ சொல்றேன்.
திக்கரே முகமதை பத்தி அல்லாஹ் இந்த ஆயத் சிறல் பயான் செய்யறான். ஜாத்தே முகமது அல்ல, அல்லாவுடைய கோடான கோடி திக்கர்கள் நம்ம ஓதுறோம். இப்போ திக்கரு செய்யணும் சொன்னா என்ன, எத்தனையோ திக்கர் அஸ்மால் ஹுசனா இருக்குது. யா அல்லா, யா ரஹ்மான், யா ரஹீம், யா சுபு, யா குத்தூஸ், யா வஹாப், யா கஃபார், யா காதிர், எத்தனையோ அல்லாஹ்வுடைய திக்கர் இருக்குது. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அஃதல் திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய எத்தனையோ தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், தம்ஜீத், தக்தீஸ் எவ்வளவோ இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவை அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாமும் மலக்குமார்களும் நபிமார்களும் அவுலியாக்களும் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய திக்ர் ஏராளமான திக்ர் இருக்கு. குர்ஆன்ல வருது, எத்தனையோ துஆக்கள் வருது, எத்தனையோ திக்ர்கள் வருது. மாஷா ஆனா அல்லாஹ் செய்யற திக்ர் நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய படைப்புகள் செய்யற திக்ரை பத்தி நான் சொல்லல. அல்லாஹ் குத், அல்லாஹ் அவன் எந்த திக்ரு செய்யறான், அல்லாஹ் செய்யக்கூடிய திக்ரு. எங்க அல்லாஹ் போய் அல்லாஹ் 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 திக்ரு செய்வான்? அவனே தானே அல்லாஹ். அல்லாஹ் அவனை அல்லாஹ் அல்லாஹ் திக்ரு செய்வானா? செய்ய மாட்டான். அப்படி செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜாக்கிர் குல் மஹ்லூகாத்து, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியது எல்லா படைப்புகளும் ஜாக்கிர், அல்லாஹ் மதுக்கூர், அல்லாஹ் திக்ர் செய்யப்படக்கூடியவன். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுது. மாஷா, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுது. அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன, அவனை திக்ர் செய்ய மாட்டான். அல்லாஹ் எல்லா படைப்புகள்கிட்டையும் மதுக்கூரா இருக்கிறான். எல்லா படைப்புகளும் புரிஞ்சா, நபிமார்களும் ரசூல்மார்களும் மலக்குமார்களும் அவுலியாக்களும் மனிதர்களும் ஜின்களும் கடல் திடல் காத்து, ஒரு படைப்பு ஒரு வஸ்து பாக்கி இல்லை. ஒரு சின்ன கொசுல இருந்து எறும்புல இருந்து அல்லாஹ் தபாரக் வ தஆலா அல்லாஹ்வோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசிட்டு இருக்கும்போது துர்சனா மலையில திடீர்னு அல்லாஹ் சொன்னா சதக்கா அப்தீன்னு சொல்லி, என் அடிமையே நீ உண்மை சொன்னா, அல்லாஹ் சொல்றான், என் அடிமையே நீ சொன்னது உண்மை, நீ மெய் சொன்ன, உண்மை சொன்னாயின்னு அல்லாஹ் சொன்னான். மூசா நபி அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுற சப்ஜெக்டுக்கும் அல்லாஹ் சொல்ற இந்த விஷயத்துக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை. அப்போ மூசா நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிற, இப்போ என் அடிமையே உண்மை சொன்னாய் நீ சொன்னியே, எந்த விஷயம் நான் பேசுறதுக்கு நீ சொன்னேன்னு மூசா நபி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், ஆனா என் அடிமையே நீ உண்மை சொன்னான்னு சொன்னது நான் ஒன்றை சொல்லல, பாதாள பூமியில தாத்த சரானா இந்த பூமியில அடி, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு பம்பரத்துல என்ன பம்பரம் விடுறோம்ல, அந்த பம்பரத்துல ஆணி இருக்கு கீழே, அந்த ஆணியில உள்ள அந்த அடிப்பாம் இருக்குதுல, அது மாதிரி இந்த பூமியில அடி தஹத்த சரான்னு பேர். அந்த பாதாள பூமியில தஹத்த சரால ஒரு சின்ன புழு ஒண்ணு என்ன தஸ்பீஹ் செஞ்சிச்சு, சுப்ஹானல்லாஹ் பிஹம்தின்னு சொல்லி, அந்த புழுவுக்கு தான் நான் ஜவாப் சொன்னேன் சதகாபதின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் என்ன, எல்லா மூசா நபியும் அல்லாஹ் திக்ர் செய்யறாங்க, புழுவும் அல்லாஹ் திக்ர் செய்யுது. புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் எல்லா படைப்புகள்கிட்டையும் மதுக்கூரா இருக்கிறான். எல்லா படைப்புகளும் ஜாக்கிரா இருக்குது. எல்லா படைப்பும் அல்லாஹ் திக்ர் செய்து எல்லா படைப்புகள்கிட்டையும் அல்லாஹ் திக்ர் செய்யப்படக்கூடியவனா இருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் ஜாக்கிரா இருக்கிறான், அல்லாஹ் திக்ர் செய்யறான். புரிஞ்சா? எல்லா படைப்புகள்கிட்டையும் மதுக்கூரா இருக்கிற அல்லாஹ் ஒரு இடத்துல அல்லாஹ் ஜாக்கிர் ஆகுறான், அல்லாஹ் திக்ர் செய்யறவன் ஆகுறான், அல்லாஹ் திக்ர் செய்யறவன் ஆகுறான். புரிஞ்சா? அல்லாஹ் திக்ர் செய்யறவன் ஆகுறது ரெண்டு இடத்துல. அல்லாஹ் அவன் செய்யற திக்ரை பத்தி குர்ஆன்ல நான் ரெண்டு திக்ர் செய்யறேங்கிறான். அல்லாஹ் செய்யற திக்ர் ரெண்டு திக்ர். ஒரு திக்ர் என்ன, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்ட திக்ர். இது அல்லாஹ்ட திக்ர். இந்த இடத்துல அல்லாஹ் ஜாக்கிரா இருக்கிறான், அல்லாஹ்ட்ட மதுக்கூரா இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திக்ர் செய்யறவனா இருக்கிறான், கண்மணி நாயகம் அல்லாஹ்வால திக்ர் செய்யப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மாஷா
புரிஞ்சா? ரெண்டாவது திக்ரு மாஷா அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக். இந்த இடத்துல அல்லாஹ் ஜாக்கிரா இருக்கிறான், கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மதுக்கூரா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மதுக்கூரா இருக்கிறாங்க, அல்லாஹ் ஜாக்கிரா இருக்கிறான் மாஷா. அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய அலீமு ஷானை பத்தி அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய திக்ரு ஷரீஃப். ரபீல் அவ்வல் மாசம் வருது, 12 நாளைக்கு பள்ளியில போய் என்ன கத்தி மூடுது ஓதிட்டா பத்தாது. புரிஞ்சா? ரபீல் அவ்வல் மாசத்துல மௌலூத் ஷரீஃப் ஓதுறதுல மானா என்ன, மீனிங் அர்த்தம் என்ன, காலமெல்லாம் ரசூலுல்லாஹ் நாம என்ன மௌலூத் ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹ ஷரீஃப் ஹம்து ஸனானமோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்யணுங்கிற அந்த ஹாஜத்தை மக்சதாக்கி தான் நம்ம ஓதுறது மாஷா. இப்போ சில பேர் என்ன, அந்த ரமதான் வந்தா பள்ளிக்கு போவோம், மகரிப் நேரத்துல குளிச்சு நோம்பு திறக்கிறதுக்கு போவோம். ஒரு சீசன், இந்த வின்டர் சீசன் வர மாதிரி, ரைனிங் சீசன், சம்மர் சீசன் மாதிரி என்ன சீசனுக்கு சில பேர் ரமதானுக்கு பள்ளிக்கு போற இருப்பான். 30 நாளே குரானை திறந்து வச்சு ஆடி 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 ஓதிக்கிட்டு இருப்பான். நோம்பு பெருநா தொழுவானா அன்னைக்கு குரானை மூடுறானா அதோட அடுத்த வருஷம் திறக்கலாம், அப்புறம் திறக்க மாட்டான், குரான் பக்கம் திரும்ப மாட்டான். இறங்குனுச்சா? இது சீசனுக்கு சிறப்பு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சாரர் என்ன, ரபீல் அவள் வந்துட்டா இஷாக்கு போற பள்ளிக்கு போவான், ஜாங்கிரி பூந்தி ஏதாவது வாங்கிட்டு போய் என்ன கொடுத்துட்டு மோரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் இதோடைய பரக்காசை கிடைக்கும் மாஷா அல்லாஹ். இப்படி அல்லாஹ் செய்ய சொல்லல, அல்லாஹ் எப்படி செய்ய சொல்ற மாஷா அல்லாஹ். திக்ரே முஹம்மதுடைய ஷான் என்ன, நீ முதல்ல குர்ஆன் வெளிச்சத்துல படி, குர்ஆன் வெளிச்சத்துல முதல்ல படி பாய். ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர் ஷரீஃப் எந்த அளவுக்கு ஆலாவானது, அர்ஃபானது. நீ ஒரு பாட்டை எழுதிட்டு உட்கார்ந்துட்டேன்னா, இந்த ரபீல் அவ்வல் போற 12 அன்னைக்கு விடிய விடிய மௌலூத் ஓதுறன்னு சில பேர் என்ன செய்வான், ஏதாவது ஒரு இந்த கவாலியில சாபிர் பரத ஜோலி மேலே யா முஹம்மத் தாஜ்தார் ஹரம் எடுத்து அவர் பாட்டு எடுத்து வச்சு எழுதி வச்சு அதுக்கு வந்து பள்ளியில பாடுவான். புரிஞ்சா? இதெல்லாம் இது ஒரு ஷஹவானி தவிர இது மஹப்பத் ஷரீஃபுடைய ஒரு அசலியத்துல தாலுக்கான விஷயம் அல்ல. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃப் எந்த அளவுக்கு ஆலா அர்ஃபா ஆனது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பூரியோட கீரோட முடிகிறவங்க அல்ல. நம்முடைய ஈமான் சலாமத்துக்கு, நம்முடைய துனியாவும் கபரும் ஆখিরাத்துக்கும் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய மதது இனாயத்து கொண்டு என்ன முஸய்யினான, அதுதான் இமாம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான முஹப்பத். எல்லாம் இவனா என்ன செய்யறானா டிசைட் பண்ணி வச்சிடறான். இமாம் ஜாஃபர் சாதிக்கா அது ரஜபுர என்ன அந்த குண்டா நியாஸுக்கு தான், பூரிக்கும் கீருக்கு தான் இமாம் ஜாஃபர் சாதிக் இவனால டிசைட் பண்ணி நீங்க இதுக்கு தான் பூரிக்கு தான் நீங்க அடே பூரியும் குண்டாவும் கீர் என்ன பரக்கத்துக்கு மாஷா அல்லாஹ். இமாம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து என்ன ஈமானுடைய நூறு நம்ம வாங்கணும். நம்முடைய கல்பும் ரூஹும், நம்முடைய தீனும் துனியாவும் கபரும் ஆখিরাத்தும் அஹ்லு பைத் தஹார் நபவி ஜெத்த காஜா மொயினுத்தீன் ஜெத்த கௌசுல் ஆலம் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய மதது ஹிமாயத்து இனாயத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் முஸய்யினாகணும், அல்லாஹ் பிரகாசமாக்கி தரணுங்கிற அந்த ஹாஜத்தோடு. அதுதான் இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உண்மையான மஹப்பத் ஷரீஃப் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்களுடைய மான அர்த்த மீனிங். அதுதான் மாஷா அல்லாஹ். குண்டாக்கும் பூரிக்கும் கீருக்கும் அல்ல. விளங்குதா? புரிஞ்சா? அப்பா அல்ஹம்துலில்லாஹ் என்ன இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்ரே முஹம்மதுடைய ஷானை பத்தி நமக்கு சொல்லி தராங்க. திக்ரே முஹம்மது அல்லாஹ் எந்த அளவுக்கு அர்ஃபா மகாம்ல வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல இருக்கிற, அல்லாஹ்வுடைய தஹத்துல இருக்கிற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட எல்லா படைப்புகளை விடவும் அல்லாஹ் மகா கௌரவமான, மகா விசேஷமான, மகா உயர்வான, யாராலும் அறிய முடியாத, அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாத அந்தஸ்துல அல்லாஹ் அவன் ஹபீப் அக்ரமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃப் அல்லாஹ் ரிஃபாத்தாக்கி இருக்கிறான். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் உயர்வாக்கி இருக்கிறான். நாயகத்துடைய திக்ர் ஷரீஃப் இந்த அளவுக்கு ஆலா ஷான் இருக்கும்போது நாயகத்துடைய ஸாத் மைமூனத்து
ஜாத்துல் ஆலியா, அந்த திக்ரு ஷரீஃபுடைய ஜாத்துல் கரீம் எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆலாவாக்கி இருப்பான். மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் அர்ஃபா மகாமில் வச்சிருப்பான். அந்த நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளபடி நாம் மஹப்பத் செய்வதற்கும் கண்மணி நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் நயரே நசீரே நாலின் கரீமின் தஹத் முபாரகால கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மக்பூல் செய்யப்பட்ட நாயகத்துடைய உஷாகான குலாமின்களாக நாம் ஆகுவதற்கும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபாக்கரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான் நஹது பைத்தா தஹான் பபியான خواجہ خواجگان فخر توجہان خواجہ معین الدین حسین الحسن چشتی رحمۃ مدد حمایت عنایت نورانی توجہات കൊണ്ട് അല്ലാഹ് നമുക്ക് തൗഫീഖ് ചെയ്യുവാനാണ്. ഖാജാ നാഹിത്തുൽ അസീം ഉശാൻ കബ്ദാ തഹർ അലി അലിമാണ് എന്നോട് അബ്ദുൽ കരീം ബിൻ അബി ദോറ റളിയല്ലാഹു തആല അൻഹുമ വനഫാന ബി ബറകാതി മാ ഫി ദാലമി ബറകത്ത് ശരീഫെ കൊണ്ട് ഹസ്ബുനല്ലാഹു സയൂതിനല്ലാഹ് ബി ഫളലി വറസൂലു റബ്ബി വറസുഖനാ സിയാറതഹു قبل الروح والخروج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج ربي وارزقنا زيارته قبل الروح والخروج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج ربي وارزقنا زيارته قبل الروح والخروج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما طيب ودرما